நாகர்கோவில் கிளைச்சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி இதுகுறித்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி நபர் சபரிவர்மன் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். டீக்கடையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக நாகர்கோவில் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் சிறை காவலர்களால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் விசாரணை கைது உயிரிழந்தது தெரிந்தும் அதை மூடி மறைக்க முயன்றதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அவை உண்மை எனில் காவல்துறை சிறைத்துறையின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் பெனிக்ஸ் ஜெயராஜ், திமுக ஆட்சியில் மலப்புரம் அஜித்குமார் வரிசையில் தாவேக ஆட்சியில் சுபரிநாதனின் படுகொலை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தொடக்கத்தில் இருந்து இந்த கொலையை மூடி மறைக்க முயற்சிகள் நடந்த நிலையில் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கில் நீதி கிடைக்காது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சாத்தான்குளம் மலப்புரம் வழக்கின் விசாரணைகள் எவ்வாறு சிபிஐக்கு மாற்றப்பட்டனவோ அதே போல் இந்த வழக்கும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் எனவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறை காவலர்களுக்கு வழக்கின் விசாரணை முடியும் வரை பிணை மறுக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார்.